அத்தோடு திருப்தியடையாத அதிகார வர்க்கம் அன்று மாலையே சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியிருந்த மாவீரன் ஜே குரு அவர்களையும் கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தது. முதல் நாள் சட்டசபையில் மரக்காணம் சம்பவம் தொடர்பாக முதல்வரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரை காவல்துறை தேடப்படும் குற்றவாளியாய் அறிவித்து கைது செய்தது அரசின் உள்நோக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. கட்சியின் முன்னணி தலைவர்களையெல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்த அரசின் அடக்குமுறை வெறியாட்டம் அத்தோடு நிற்கவில்லை. அடுத்து சின்னையாவையும் குறிவைத்தது. இதற்காக 2012 நடந்த மாமல்லபுரம் மாநாட்டில் அவர் இரவு 10 மணிக்கு மேல் பேசியதாய் ஒரு பழைய வழக்கை தூசி தட்டி எடுத்துக்கொண்டு மே 3 அன்று தியாகராய நகர் வீட்டில் அவரை கைது செய்து புழல் சிறைக்கு கொண்டு போனது. 108 அவசர சிகிச்சை திட்டத்தை கொண்டு வந்தவர், தமிழகத்தின் மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தியவர், உலக அரங்குகளில் பல பாராட்டுதல்களையும் விருதுகளையும் பெற்றவர். தன் சொந்த மண்ணில் காவல்துறையால் ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல நடத்தப்பட்டதை தேசமே உள்ள குமுறலோடு பார்த்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஜனநாயகத்தை பற்றி வாய்கிழிய பேசும் தலைவர்கள் எவரும் இதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. ஜெயலலிதா அரசின் பழிவாங்குகின்ற படலம் தொடர்கிறது. எங்களுடைய மருத்துவர் ஐயா, கட்சி தலைவர், வன்னிய சங்க தலைவர் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கைது செய்து பிறகு இன்று நான் இந்த வழக்குகளை நாங்கள் தைரியமாக சந்திப்போம். அரசின் இந்த தொடர் அராஜக போக்கை கண்டித்து தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினார்கள். ஐயாவும் சின்னையாவும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ச்செட்டிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் என்ற பாண்டியன் மே 4 அன்று தீக்குளித்து இறந்து போனார். இதை அடுத்து எழுந்த பதட்டத்தால் திருவண்ணாமலையில் சரக்குந்து ஓட்டுநர் ஒருவர் பலியானார். இதை பெரிதுபடுத்தி காட்ட ஜெயலலிதா அரசு ஹரியானாவைச் சேர்ந்த அந்த ஓட்டுநர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியது. ஆனால் மரக்காணம் கலவரத்தில் பலியான வன்னியர் குடும்பங்களுக்கு 1 ரூபாய் நிதி உதவி செய்யக்கூட அவருக்கு மனமில்லை. இதுவல்லாமல் வன்னியர் என்று சொல்லிக் கொண்ட அத்தனை பேரையும் தேடி பிடித்து அடித்து நொறுக்கும் அராஜக வேலையை தொடங்கியது காவல்துறை. நீ என்ன ஜாதின்னு கேட்டாங்க. வன்னியர் ஜாதின்னு சொன்னா. வன்னியர் ஜாதினா ஏன் சார் அடிக்கிறீங்க? நாங்கன்னா தப்பு செஞ்சோம், எங்க தெரிஞ்ச தப்புக்கு எங்களை ஏன் வந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்டான். அதெல்லாம் எதுவும் எங்களை பேச விடல. அது வரைக்கும் வண்டியில் தூக்கி உக்கார இங்கிருந்து எதுவும் போய் பானாத ஸ்டேஷன்ல விட்டு அடிச்சு சரியான அடி சூகாலையில எட்டி வச்சாங்க. பயங்கரமா வச்சுட்டாங்க. சரி வச்சுட்டு அது வரைக்கும் இவ்வளோ தப்பு செய்யிட்டு வீட்டுக்கு போய் உங்க வீட்டுக்காரவங்கள சேர்த்தாளடி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பச்சையா கேட்குறாங்க. இந்த அடுப்பாண்ட உங்களுக்கு வேலை என்ன? உங்களுக்கு அடுப்பாண்டாடி வேலை, உங்களுக்கு ரோட்டில் என்ன வேலை? போலீஸ் வண்டி மேலே போய் கை வைக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சாங்க. லைட்டிலேயே சூகாலையில எட்டி ஒதுக்கிறாங்க. அது ஏன் வன்னியர் கொள்ளுன்னா என்ன அவ்வளோ இதுவா போச்சா, கேவலமா போச்சா, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னா வாய் மேலே அடிக்கிறாங்க சார். ரைட்டு எல்லாம் 3 குழந்தைங்களை விட்டுட்டு நான் 5 எனக்கு பெஜாராக போச்சு. வேலூரில் அவ்வளோ 5 குழந்தைங்க பட்டினி பசுமா வீட்டில் எப்படியே சேர்த்துக்குது. யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரும் இல்லாத 3 குழந்தைங்களும் ரொம்ப ஆழ்த்தப்பட்டுச்சு. 2 பொண்ணு ஒரு பையங்கிறான். ரொம்ப ஆழ்த்தப்படுச்சுங்க குழந்தைங்க இருக்கு. நீங்கள் என்னாடி ஜாதின்னு கேட்டாங்க. நாங்கள் வன்னியர் ஜாதி அப்படின்னு சொன்னோம். வன்னியர் ஜாதினா ஏறடி நாங்களை அடித்து ஏற்றுனாங்க. ஏற்றின்னு போயிட்டு சரியான அடி நாரா குதி விளாடுவோன்னு கேட்டான். எல்லாத்தையுமே போகிறதுக்கு நாங்கள் போதுரு எங்களுக்கு ஒன்றால் ஒன்றுமே முடியல. எனக்கு மழை வேறு வந்துடுச்சு, என்னால் தாங்க முடியாண்டி. நீ உனக்கு அறிவு இருக்குதடி, இவ்வளோ இதாக்குறியாடி, உன் ஆம்டா உன்னை வீட்டில் சேப்பனாடி, ஆம்டா எனக்கு மதிக்க மாட்டேன் பழகுதுடி நீ அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் அது எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக எங்களை இசுக்கடிச்சா, ஒரு பகல் ஃபுல்லாக இசுக்கடிச்சா. மணி 4 மணிக்கு அது வேலூர் ஜெயிலில் போட்டாங்க. நாங்கள் ஐயா இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒழ மாட்டோம், எங்களுக்கு ஐயா தான் தேவை, எங்களுக்கு ஐயா தான் தேவைன்னு நாங்கள் சொன்னோம். இன்னமும் 2 அடி போடுறாங்க. நாங்களுக்கு இப்போ எங்களால் தாங்க முடியல அந்த அடி. ஒரு அடிக்கு அப்படியே கண்ணி போச்சு, கையில் கண்ணி போச்சு, தொடையில் கண்ணி போச்சு, பூட்டு காலில் ஓடிச்சு, செப்ப வராது போச்சு, தேய்ச்சி ராத்திரிலாம் தூக்கம் கிடையாது சார் எங்களுக்கு. நீ என்ன ஜாதின்னு கேட்டாங்க சார். என்ன நான் வந்து வன்னியர்னு சொன்னேன். சரி என்ன நீ தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தொழில் செய்யணும்னு கேட்டதுக்கு நான் வந்து சவுண்ட் செட்டு வச்சுக்கிறேன், செட்டு போடுங்க சார்
இது பூத்தொழில் செய்கிறேன்னு சொன்னேன். நீ எந்த தொழிலும் செய்ய, வண்டியில் தானே நீ ஏறா வண்டியில் நாங்கள் ஏறா சொல்லிட்டு என்னை பிடிச்சி வண்டியில் தூக்கி உள்ளே போட்டாங்க சார். என்ன உள்ளே போட்டு நிமில் ஸ்டேஷனுக்கு இட்டு போயிட்டேனே. இதில் சட்டப்பூச்சி கேசிட்டு ஏன் சார் சட்டப்பூச்சி கேஸ் சொல்லணுன்னே ஒன்று லட்டி எடுத்துக்கினே 4 போலீஸ் சார். என்ன 4 போலீஸ் கீழே உட்கார வச்சுட்டு கை பின்னால் போகணும்னு சொல்லிட்டு கால் நீட்டு சொல்லிட்டு ரெண்டு கால் மேலேயும் 2 போலீஸ் சார். 2 கால் மேலே 2 போலீஸ், ஒரு போலீஸ் எதிர்க்கிட்டு ஒரு போலீஸ் பின்னால் நிற்கிறார். பின்னால் நிற்கிறது உதைக்கிறார், முன்ன நிற்கிறது இங்கே கற்று அடிக்கிறார், சோல்டர் அடிக்கிறார். 2 போலீஸ் கால் மேலே நிற்கிறாங்க பார்த்தியா, 2 பேரும் கால் மேலே லட்டி மேலே பட்டு பார்த்துட்டு அடிக்கிறாங்க சார். ஆட்சியெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு வச்சாங்க. அதேமாரி 3 ரவுண்ட் வச்சாங்க சார். ஃபஸ்ட் நான் 3 ரவுண்ட் அடிக்கிறது நான் ஓரளவுக்கு சார் எனக்கு விடுங்க சார் சொல்லியிருந்தேன். 4வது ரவுண்ட் அடிக்க சொல்ல பிடிச்சின்னு பிடிச்சின்னு குமுறாங்க. அப்படியே கால் மேலே பாதத்தை மேலே வட்டி என்ன அடிக்கிறாங்க, தாங்க முடியாது சார். என்னை அடிச்சு சாவச்சு போடுங்க சார். எதுக்கு சார் எனக்கு அடிக்கிறீங்க? இந்த ஜாதியில் பண்ணாலும் தப்பா? நான் என்ன பண்ணேன்னு வண்டியில் பார்த்துட்டா உங்கள் இஷ்டத்துக்கு அடிக்கணும். எப்படி சார் இது? நான் எனக்கு கேட்டதுக்கு டேய் இதுமாதிரி போய் பேசுகிறவங்க அடிச்சு சாவச்சு போடுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு கொம்பத்து விசிறி போட்டு அதை நேரம் அவங்க பாட்டு போயிட்டாங்க சார். அவங்க நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டாங்க. நாங்கள் வன்னியர்னு சொன்னோம். வன்னியர்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சு ஏறுங்க வாங்கடி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன் சார் எங்களை வாங்கடின்னு கூப்பிட்றீங்க? நீங்களே எங்களை வாங்கடின்னு கூப்பிட்டா நாங்கள் யாராண்டு போய் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், வாங்கடி உங்கள்கிட்டலாம் ஆம்பளை இல்லையா, ஏன்டி இது போல் வேலை செஞ்சீங்க, ஜீப்பு வச்சுன்னு கேட்டாங்க. நாங்கள் வடிகள் சார் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம். சொன்னதுனால எங்களை கொம்பில் அடிச்சு அமுத்தம் பண்ணி எங்களை பண்ணாத இதெல்லாம் பண்ணி உங்களை சுட்டுத்தாள்ருக்கு எங்களுக்கு ஆர்டர் வந்துக்குதுரி அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சார் எங்களை இது போலாம் கேட்குறதுன்னு கேட்டால் இன்னும் அடின்னு எங்களை அடிச்சாங்க. அதனால அடிச்சதுனால நாங்கள் வன்னியர்னு சொல்லதுனால எங்களை அடிக்கிறல்ல, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்டால் இது போல் அக்கூர் மணியம்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் பண்ணல சார் அப்படின்னு சொன்னோம். பண்ணாததுனால நீங்கள் வாங்கடின்னு சொல்லிட்டு வேலையில் ஏற்றி இது ஜெயிலில் ஏற்றி ஸ்டேஷனில் வச்சு எங்களை அங்கேயே வச்சாங்க. அடின்னு அடிச்சு அமுத்தம் பண்ணி முட்டிலாம் வேங்கி நாங்கள் ஏந்துக்க முடியாத காரணம். உள்ள இருக்கின்ற எங்களுடைய நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்து அடித்து உதைத்து பூத் காலால் உதைத்து சாதியை சொல்லி அசிங்கமாக திட்டி இவ்வளோ கட்டி தொங்கவிட்டு இவ்வளோ கொடுமைகள் செய்த பிறகு அவர்களை கைது செய்து அதுவும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களுக்கு நீதி கிடைக்கும், நீதிமன்றங்களுக்கு சென்று எங்களுக்கு நீதி கிடைக்கும். இவர்களெல்லாம் வெகு விரைவில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அவர்களுக்கு விடுதலை வாங்கிய பிறகு இவர்களை இவர்களுக்கு தவறாக கைது செய்த அத்துணை அதிகாரிகள் மீது நாங்கள் வழக்குகள் தொடர்க இருக்கின்றோம். இவற்றோடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு உட்பட 134 பேர் மீது குண்டர் சட்டமும் தேசிய பாதுகாப்பு சட்டமும் போடப்பட்டு அவர்கள் வெளியிலேயே வரவிடாமல் செய்தது. முன்னாள் நடுவன் அமைச்சர் AK மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், அகோரம் KA மூர்த்தி, சேலம் அருள் மற்றும் கட்சியின் மாநில தலைவர்கள் செயலாளர்கள் உட்பட 8000 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதற்கு முன்னர் இந்தியாவில் வேறெங்குமே இப்படி ஒரே சமுதாயத்தினர் மீது இத்தனை வழக்குகள் போடப்பட்டதில்லை. முன்னேறிய எந்த ஒரு நாடும் தன் சொந்த மக்களை சிறையில் அடைக்க குண்டர்கள் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை பயன்படுத்துவதில்லை. ஆனால் பழிவெறியோடு திரிந்த ஆளும் அரசு அத்தனை சட்டங்களையும் வன்னியர்கள் மீது பாய்ச்சியது. தாயிடமிருந்து பிள்ளையை பிரிப்பது, பிள்ளையிடமிருந்து தந்தையை பிரிப்பது என்று மனம் போன போக்கில் வன்னிய மக்களை கைது செய்து சிறையில் அடைத்ததோடு அவர்கள் மீது கொடூர தாக்குதலையும் நடத்தி மகிழ்ந்தது ஆளும் அரசு. இவர்களெல்லாம் தமிழ்த்தாயின் பிள்ளைகள் இல்லையா? வன்னியர்களாய் பிறந்தது தவிர இவர்கள் செய்த குற்றம் வேறென்ன? இதையெல்லாம் கேட்பதற்கு கூட நாதியற்று போனதுதான் கொடுமையிலும் கொடுமை. இதனிடையே அடுத்தடுத்து தன் மீது போடப்பட்டிருந்த 3 பொய் வழக்குகளையும் சட்டப்படி சந்தித்து பிணை பெற்ற சின்னையா மே 9 அன்று விடுதலையானார். சிறை மீண்டவுடனே திருச்சி, சேலம், கடலூர், வேலூர் மற்றும் சென்னை புழல் சிறைகளுக்கு சென்று தொண்டர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடக்காத அக்கிரமம், அராஜகம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 122 பேர் ஒரே கட்சியை சார்ந்த, ஒரே சமுதாயத்தம், வன்னிய சமுதாயத்தை சார்ந்த, அதுவும் 1 மாத காலத்திற்குள் தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. அதிமுக அரசால் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலே அடைக்கப்பட்ட எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகளை சந்தித்து வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஆறுதல் அளித்து விரைவில் அவர்கள்
வெளியில் வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். ஜெயலலிதா அரசால் குண்டர் அடைக்கப்பட்ட எங்கள் கட்சியை சார்ந்த 13 நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்கின்றோம். மரக்காணம் கலவரத்தில் இறந்து போன தொண்டர்கள் குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் கூறி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்தார். சிறைக்கு சென்ற தொண்டர்களின் வழக்கு செலவுகளை கட்சியே கவனித்துக் கொள்ளும் என்றும் அவர்களது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்கள் விடுதலை ஆகிற வரை கட்சியே கவனித்துக் கொள்ளும் என்றும் தமிழகத்தில் எந்த கட்சியும் தங்கள் தொண்டர்களுக்கு செய்யாத உதவியை செய்வதற்கு அறிவித்தார். குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கின்ற அத்துணை பேரையும் அவருடைய குடும்பத்திற்கு அவர்கள் வெளியில் வருகின்ற வரை மாதாந்திரம் உதவிகள் செய்வதற்கு பண உதவியும் பொருள் உதவியும் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், கொடுத்து கொண்டும் இருக்கின்றோம். அது மட்டும் கிடையாது, அத்துணை வழக்குகளும் நாங்களே எடுத்து நடத்தி அந்த வழக்கறிஞர்களுக்கு மற்ற அனைத்து செலவுகளையும் கட்சியை எடுத்து செய்வதென முடிவெடுத்திருக்கின்றோம். கொண்டு வந்து என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு நான் சீரும் கொண்டு வந்துடுவேன். உடல் நலம் குன்றிய நிலையில் 12 நாட்கள் சட்ட போராட்டத்திற்கு பின் மே 11 அன்று மருத்துவர் ஐயாவும் சிறையிலிருந்து விடுதலையானார். சிறை மீண்டு வெளியே வந்தவர், உங்களையெல்லாம் திரும்ப நான் சந்திப்பேன் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்று சொன்னபோது சிறையில் அவர் அடைந்த துன்பங்கள் என்னவென்று சொல்லாமலேயே விளங்கியது. எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் நானும் என்னுடைய தொண்டர்களும் 600க்கும் மேற்பட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற தொண்டர்கள் அந்த சிறையிலே 107, 108 டிகிரி வெயிலிலே கந்தக பூமி என்று சொல்லப்படுகின்ற பாலைவனம் போல் இருந்த அந்த பகுதியிலே 12 நாள் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நான் உயிரோடு வெளியில் வந்து உங்களையெல்லாம் பார்ப்பேன் என்று, உங்களையெல்லாம் சந்திப்பேன் என்று நான் நினைக்கவில்லை. உயிரோடு வெளியில் வந்து உங்களையெல்லாம் பார்ப்பேன் என்று, உங்களையெல்லாம் சந்திப்பேன் என்று நான் நினைக்கவில்லை. உயிரோடு வெளியில் வந்து உங்களையெல்லாம் பார்ப்பேன் என்று, உங்களையெல்லாம் சந்திப்பேன் என்று நான் நினைக்கவில்லை. அன்று இரவே கடுமையான மூச்சுத் திணறல் ஏற்பட்டதை அடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் மருத்துவர் ஐயா. ஆஞ்சியோகிராம் உட்பட பல சோதனைகள் செய்யப்பட்டு இருதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் 95 விழுக்காடு அடைப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் ஆலோசனையின்படி மே 20 அன்று அவசர பைபாஸ் என்கின்ற இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் பின் தீவிர கவனிப்பு பிரிவில் வைக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் உடல்நலம் தேறி வருவதை அறிய தவித்த தொண்டர்களுக்கு தொடர்ந்து சின்னையா ஆறுதல் கூறி வந்தார். ஐயா அவர்கள் நேற்று ஆபரேஷன் தியேட்டருக்கு போவதற்கு முன்பு என் கையை பிடித்து, சிறையில் இருக்கின்ற நம்ம மக்கள் அவர்களை பார்த்துக்கொள், அவர் குடும்பத்தை நீங்கள் பார்த்து கொண்டு வெளியிலே அவர்களை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று அந்த நினைப்போடு தான் ஐயா அவர்கள் ஆபரேஷன் தியேட்டருக்கே சென்றார். அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக
மரக்காணம் அந்த பிரச்சனையில் கொலை செய்யப்பட்ட 2 தொண்டர்களுக்கும் மற்றும் திருவண்ணாமலையில் தீக்குளித்து உயிர் நீத்த அந்த தியாகி பாண்டியன் என்கின்ற ஜெகன் அவர் குடும்பத்திற்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்க முடிவெடுத்திருக்கின்றோம். பைபாஸ் ஆபரேஷன் நடந்து முடிந்தது. இன்று ஐயா அவர்கள் நலமோடு இருக்கின்றார். அவர் பூரண உடல் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்பதற்காக அவரை இதய தெய்வமாக கொண்டாடிய தொண்டர்கள் நாட்டின் பல மூலையிலும் பால்குடம் எடுத்து பிரார்த்தனை செய்தார்கள். ஐயா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வராது. எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது நல்லபடியாக வீடு சேரணுன்ட்டு அகராவர முனிப்பன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நாங்கள் செஞ்சு வரோங்க. டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. ஐயாவின் நீண்ட நாள் வாழவும் குணமடைவதற்கும் ஏக பூஜைகளை நடத்தி வருகிறோம். ஐயா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். சால்ரப்பட்டி கிராமத்தில் இருக்கும் எங்கள் குலதெய்வமான உச்சிமாகாளி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து அவர் நல்ல முறையாக குணமடைந்து இதே சால்ரப்பட்டி கிராமத்துக்கு கொடியேற்ற வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்பி பூசையில் கலந்திருக்கிறோம். மருத்துவர் ஐயா உடல்நலை பாதிப்பட்டு இருக்கிறார். அவர் நல்லபடியாக வீடு திரும்பி வர வேண்டும் சொல்லிட்டு நாங்கள் 108 பால் குடம் நாங்கள் எடுத்து கோட்டை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் ஊர்வலமாக எங்களை பிரார்த்தனை செஞ்சு நாங்கள் வேண்டுகோள் வச்சு நடை செய்கிறோங்க. எங்கள் ஐயா திரும்பி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும். டாக்டர் ஐயா அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி விசாக நட்சத்திரம் விச்சிக ராசியில் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் இருதய ஆபரேஷன் பூரண நலமடைய பிரார்த்தித்து ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னிதியிலும் ஏனைய பிராணாம்பிகா சமய தர்பாரண்யேஸ்வர சன்னிதியிலும் அவருக்காக விசேஷ அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பிரசாதம் கொடுக்கப்பட்டது. தமிழர் வாழ்வு நலம் மேம்பட மேலும் பல காலம் அவர் உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரார்த்தனைகள் பலித்து முழுவதுமாய் குணமடைந்து வீடு திரும்பினார் மருத்துவர் ஐயா. தமிழக அரசின் இந்த அடக்குமுறை போக்கை கண்டித்து சின்னையா அவர்கள் டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களையும் நடுவண் உள்துறை அமைச்சர் சுசில்குமார் ஷிண்டே அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்தார். அத்துடன் தேசிய மனித உரிமை கமிஷனிலும் புகார் செய்தார். எங்களுக்கு நீதி வேண்டும். எங்களுக்கு ஐயா மீதும் கிட்டத்தட்ட 7000 கட்சி தொண்டர்கள் மீதும் 104 பேர் மீது குண்டர் சட்டமும் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டதெல்லாம் நாங்கள் நிச்சயமா எடுத்து சொல்லுவோம். சின்னையா அவர்கள் ஆலோசனைப்படி புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் 2 மாத காலம் டில்லியிலேயே தங்கியிருந்து உள்துறை செயலகம் மூலம் கைதான தொண்டர்கள் மீதிருந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து ஜே குரு அவர்கள் மீது போடப்பட்டிருந்த தேச பாதுகாப்பு வழக்கு செல்லாதென்று கூறி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது நடுவண் அரசு. ஆனால் விடாப்பிடியாக 2வது முறையும் அவர் மீது தேச பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தியது. இந்த சட்டம் காஷ்மீர் போன்ற பதட்டமான இடங்களில் தீவிரவாதிகளை ஒடுக்க பயன்படுகிற சட்டம். ஆனால் சரியான காரணங்கள் கூறாமல் ஒரு முறை அல்ல